ஹலோ கைஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான மினி விலாகோட தான் வந்திருக்கிறேன். இன்றைக்கி பாப்பாவை ஃபர்ஸ்ட் டைம் மூவி கூட்டிகிட்டு போகிறோம். எங்களுக்கே ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருந்துச்சு என்ன நடக்க போகுதுன்னு. நாங்கள் என்ன மூவிக்கு வந்திருந்தோன்னா கடா குஸ்தி பார்ட் 2 அந்த மூவிக்கு தான் வந்திருந்தோம். பார்ட் 1 வந்து மொபைலில் தான் பார்த்துருந்தேன். பார்ட் 2 கண்டிப்பாக தேட்டருக்கு போயணும்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஹஸ்பண்டுக்கு இன்றைக்கி லீவு கிடச்சது, ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு வச்சாச்சு. அவங்களும் ஓகேன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க. நாங்களும் வந்தாச்சு. பாப்பா சாங்ஸ் வரும்போது மட்டும் நல்லா பார்த்தாங்க. பேசுகிற மாதிரி சீன்ஸ்க்கெல்லாம் அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்புறம் சுட்டி கனமாக வச்சு கொடுக்கவும் அவங்க பார்த்தாங்க. நான் இந்த படம் பார்க்க போனதுக்கான ரீசனே இந்த சாங் தான். அப்புறம் ஸ்நாக்ஸ் டைம் வந்துருச்சு. என்ன வேணும்னு உள்ளே வந்து ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் நாங்கள் வெளில போய் சும்மா நின்று பார்த்துட்டு இருந்தோம். பாப்பாவுக்கு தான் ரொம்ப குஷி. எல்லாத்தையும் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது மூவிக்கு வந்தது. இப்போ தான் டெலிவரி ஆகி ஃபஸ்ட் டைம் மூவிக்கு வந்திருக்கேன். நான் மேரேஜுக்கு அப்புறம் அதிகமாக போன பிளேஸே மூவி பார்க்க தான். அப்புறம் பாப்பா ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டாங்க. மோஷன் போயிட்டாங்க. அதை க்ளீன் பண்ணிவிட்டு சீட்டுக்கு போனால் நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டு பர்கர் வந்துருச்சு. ரீசெண்ட் டேஸாக நான் பர்கருக்கு அடிக்ட் ஆகிட்டேனே சொல்லலாம். ஹஸ்பண்ட் அடிக்கடி KFC கூப்பிட்டு போய் பழக்கப்படுத்திட்டாங்க. மூவி நல்லா காமெடியாக போச்சு. மூவி முடிஞ்சோன்னு நாங்கள் ரிட்டன் பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்க தான் போயிருந்தோம். எதுக்கு ட்ரெஸ் எடுக்கிறேன்னு யோசிக்கலாம். கண்டிப்பாக நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அப்புறம் வெளியில் வந்து பார்த்தா மழை பெஞ்சிருந்துருக்கு. உள்ளே இருந்த ஏசியை விட வெளில நல்ல கூலிங்காக இருந்துச்சு. இதே ஹாப்பியோட நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.